மண்ணோடு நான் ஒட்டி உள்ளேன், மண்ணோடு நான் ஒட்டி உள்ளேன். உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது இசையா முடியாது முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தினுடைய நம்ம மத்தியில் இருக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷத்துல எங்கள் ஊழியத்தின் வழியாக ஒரு வார்த்தையை பேசினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அதற்கு பதிலாய் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சாபங்களுக்கு நாம் நீங்களாகி ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த வருஷத்தினுடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி, இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? அது பெற்றுக்கொள்வதற்கான தடைகள் ஏதாவது நம்மிடத்தில் உண்டா? இல்ல இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிசாசு ஏதாவது நமக்கு தடை செய்து கொண்டிருக்கிறானா என்று சொல்லி நாம் சற்று தியானம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஆண்டவரே, உங்க வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. கண்டிப்பா நீங்க எங்களுக்கு செய்வீங்க. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு நீங்க அருளின அத்தனை ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த வருடத்தில் நீர் கொடுப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிச்சேன். ஆனா கடந்த சில மாதங்களாக நான் சில போராட்டங்களுக்குள்ள கடந்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமர் புஸ்தகத்துல அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். தீமைக்கு ஒரு நாள் அவர் செய்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அழிந்து போகிற பொன் அக்கினினால புடமிடப்பட்டு சோதிக்கப்படுவதை போல விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் அது எவ்வளவு விலையேற பெற்றது. அதுதான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் கடந்த சில மாதங்களாக என்னோடு பேசிக் கொண்டு வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ ஜீவியத்தில் மிகவும் பெரியது என்று நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா நான் உண்மையா சொல்லுவேன், அது விசுவாசம்தான். அது அந்த விசுவாசத்தை அது எங்க நான் இன்னும் நினைச்சிருக்க அந்த விசுவாச எல்லைகளுக்குள்ள இன்னும் நம்ம யாரும் நுழையல. மன்னிக்கணும், யாரும் நான் எல்லாரும் சொல்ல விருப்பப்படல. சில பேர் நம்ம இன்னும் நுழையாம இருக்கிறோம். விசுவாசம் என்பது அது மிகப்பெரிய அபார சக்தி. அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அவன் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடுவான். ஏனென்று சொன்னா இந்த உலகமே இந்த விசுவாசம் என்கிற மகா பெரிய சக்திக்கு கீழ்பட்டிருக்கிறது, அடங்கிடும். விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற சகல அண்ட சராசரங்களை பார்த்து அவன் பேசினா அது அப்படி அடங்கி போகும். ஆனா இதுதான் பிசாசானவன் இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார சக்தியை கண்டு அவன் பயப்படுகிறான். எங்கே மனிதர்கள் இந்த விசுவாசம் என்கிற இந்த வல்லமையான சக்தியை பயன்படுத்தி விடுவார்களோ, இந்த விசுவாசத்தை அவங்க மாத்திரம் புரிந்து கொண்டு அதில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க இந்த உலகத்தையே ஆளுகை செய்திடுவாங்க. அப்படி அவங்க இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி
இந்த உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற இந்த அதிபதி இவன் என்ன பண்ணிடுவான்னா ஓடி போயிடுவான். அவனுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. அப்ப விசுவாசத்துல உறுதியுள்ளவர்களாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஃப்ளீன்னு போட்டிருக்கு அந்த வேர்டு. அப்படின்னா ஒரு நம்ம ஒரு கொசுவோ ஒரு காக்காவோ ஏதோ ஒரு பறவையோ நம்முடைய கையை தூக்கினாலே அப்படியே பறந்து போகுது பாருங்க. அப்படி இல்லைன்னா திருட்டு பூனை பார்த்துக்கிறீங்களா, அந்த பூனை லைட்டாக உள்ள வர்றது போல இருக்கும். நம்மளுடைய செய்கைகளும் நம்ம கை அசைவு கூட அது போதும், அப்படியே அது பறந்து போயிடும். ஏன்னு சொன்னா அது போலத்தான் விசுவாசம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற அந்த மனுஷனை பிசாசும் மோப்பம் பிடிப்பான், தேவனும் அறிந்து கொள்வார். விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனுடைய சுவாசம் அவன் மேல வீசுகிற வாசமே போதும். அந்த விசுவாச வாசம் ஜீவனை உண்டாக்கும். அதனால பிசாசு விசுவாசம் உள்ள எந்த ஒரு மனிதனையும் தொடவே முடியாது. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல கொஞ்சம் அனுபவத்துல நான் கற்றுக்கொண்டது இந்த விசுவாசமே பெரியது. ஆமென். ஆமா, இந்த விசுவாசத்தை இப்ப ஏன் பேசுறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கும்போது இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவத்துல ஆண்டவர் என்னோடு பேசும்போது, நான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் இப்பொழுது காணப்படுகிற எல்லா சாபங்களை எல்லாம் நான் சிலுவையில நீக்கி போட்டுட்டேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு சொந்தமாகும் சொன்னார். அப்ப நான் முன்கூட்டியே சொன்னது போல சில மாதங்களாக போன கடினமான அந்த பள்ளத்தாக்கின் வழியா அந்த போகிற அந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு சில தாழ்வுகளை பார்க்கும்போது, என்ன ஆண்டவரே என்று சொல்லி நான் சோர்ந்து போன வேளையில நான் மீண்டுமா ஆதியாகமம் புஸ்தகம் 22 எடுத்து நான் வாசித்த போது, நீங்க படிச்சிருப்பீங்க, ஆதியாகமம் 22ல அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது எது? பல வருஷம் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் எது? எனக்கு ஒரு புத்திரன் வேணும், என்னுடைய சந்ததியில எனக்கு பின்பு ஒருவன் வேணும், நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேன், நான் பிள்ளை அற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல எதை அவன் கேட்டானோ அதை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷம் அனுபவித்த நாட்கள், அந்த குழந்தையோடு கொஞ்சம் விளையாடி சமாதானமா இருந்த நாட்கள்ல தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆபிரகாம ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் வெறும் ஈசாக்கோடு முடிஞ்சு போறதில்லை. ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் சாதாரணமானதில்லை. அதுல சில பேர் சொல்லுவாங்க ஆபிரகாமிக் பிளெஸிங்ஸ்னு ஒன்று இருக்குது, 7 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்குது. இவன் தான் பிள்ளையோடு நின்று விடக்கூடாது, ஈசாக்கோடு நின்று விடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆமென், கர்த்தருடைய வசனம் மேன்மையா சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கண் பார்க்கல, காது கேட்கல, நம்ம இருதயத்துல கூட அதை நம்ம என்ன பண்ணல, நிதானிக்க முடியல. அப்படியாற்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்த பின்பு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்க வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன உடனே அங்க வசனம் சொல்லப்பட, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரர்கள் 2 பேரை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அதிகாலையில் எழுந்துட்டான். ஏன்னு சொன்னா,
நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, அல்லேலூயா, தன் மகனை விசுவாசத்தினால் என்ன பண்றான்னா பலியாக ஒப்பு கொடுக்கிறான். மீண்டும் அதே விசுவாசத்தினால ஜீவனோடு பெற்றுக்கொள்றான். அல்லேலூயா. அப்பனா தேவன் நம்மளை சோதிச்சு, நம்மளை நெருக்கத்தை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த சோதனை நம்மளை அழிக்கிறதுக்கான சோதனை இல்லை, இது ஒரு விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணி ஜெயிச்சு ஜெயம் பெற்று, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் படிப்படியா முன்னேறி கொண்டே போகணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உன்னத நிலைக்கு போகணும். அங்கதான் மேலானவைகள் அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னா நமக்குள்ள விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் எப்படி வரும்? பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, கேள்வியினால் விசுவாசம். கேள்வினா கொஸ்டின் மார்க்ல இல்ல, கேள்வினா இங்கிலீஷ்ல போட்டிருக்குது ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கேட்கணும், காதால கேட்டு உணர்வடையும் போது, அந்த ரெவலேஷன்ஸ், அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது, ஆமென், நமக்குள்ள விசுவாசம் தொடங்குகிறது. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் விசுவாசம் வைத்திருக்கிற, விசுவாசம் இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது. இன்னும் ஒன்று, நம்முடைய மூத்த ஊழியர்கள், நம்முடைய சகோதரர்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதை விசுவாசத்தை வளர்த்து கொள்றாங்க. நாம தான் அதை வளர்க்காம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தை இன்னைக்கு அதிகமாக வாசித்து விசுவாசத்தை தூண்டக்கூடிய வாசனங்களை நம்ம கேட்கணும், படிக்கணும், ஜெபிக்கணும், தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா பெரிய அற்புதங்களை செய்யும். ஏதோ எடுத்து படிக்கிறது இல்லை, விசுவாசம் வளரக்கூடிய வார்த்தைகளை வைத்து அந்த வசனங்களை படித்து அதை தியானம் பண்ணி வாயினால் அறிக்கை செய்யும் போது விசுவாசம் அதிகரிக்கும். ஆமென். அப்ப இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது பக்கத்தில் ஒரு ஆடு ஒரு குகையில சிக்கிக்கொண்டு முள்புதல சிக்கிக்கொண்டிருக்கிறது. அதை எடுத்து பலி கொடுத்து அவனை ஈசாக்கு என்ன பண்றாங்கன்னா பாவனையா வெளியே கொண்டு வராங்க. அந்த ஆடு பலியாக்கப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. நாம் பலியாக வேண்டிய அந்த ஸ்தலத்துல இயேசு கிறிஸ்து இருந்து நமக்காக பலியாய் ஆமென் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆமென். அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இந்த வருடம் நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, ஆனா நான் ஒரு சோதனைக்குள்ளதாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன், பலவிதமான பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன், பலவீனத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன், நெருக்கத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் சொன்னதுதான். அவருடைய வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்றும். வானத்திலிருந்து மழை பொழிந்து பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதை போல தேவனுடைய வாக்கு தத்துவம் நமக்கு வந்தா அது நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்துல ஏன் இந்த போராட்டத்தை உங்களுக்கு அனுமதிச்சாருன்னு சொன்னா, ஆபிரகாமின் தேவன் தான் உன்னுடைய தேவன். நாம் அடிக்கடி பாடுறோமே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் என்னுடைய தேவன் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஆமென். அதே தேவன் விலையேற பெற்ற விசுவாசமாயிருக்கிற உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது பரீட்சை பார்க்க, அந்த விலையேற பெற்ற விசுவாசம் இப்பொழுது பரீட்சை பார்க்கப்படுகிறது. ஆமென். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் மாற்றுகிற கர்த்தர்
ஆமென். அதற்கு பிற்பதாக சில வாக்குத்தத்தங்களை சொல்றேன். இந்த சோதனை எல்லாம் முடிந்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் சொல்றேன், இந்த வருஷத்தினுடைய மத்தியில் இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், வாக்கு தத்தங்கள் நிறைவேறலை, நான் சோர்ந்து போயிருக்கிறேன். வாக்கு தத்தங்கள் ஒன்று சொல்லுது, நான் வேற பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த கிறிஸ்துவ ஜீவியமே என்னன்னு எனக்கு புரியல, இதை விட்டுடலாம் அப்படின்னு கூட சில பேருக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா சொல்றேன், நீங்க விட்டு விடாதீங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஆனா தரிசனத்துக்கு மாறான சூழ்நிலைகள் உண்டானது. சூழ்நிலைகளை பார்க்கவே இல்லை என்று சொன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலை வேற, அவனுக்கு வந்த தரிசனங்கள் வேற. கர்த்தர் அவனை உயர்த்துவேன் என்று சொன்னார். அவன் தாழ்த்தப்பட்டு போய் கிடந்தான், சிறைச்சாலைக்கு போனான், கெட்ட பேர் வாங்கினான், சகோதரர்களால் குழியில தூக்கி போடப்பட்டான், மரணத்தின் ஓரமா மரண பாதையில் இருந்தான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏற்ற வேலை வந்தபோது ஆமென், அவனை உயர்த்தி மகிழ்ந்தார். இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தை யார் யாரெல்லாம் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். இதோ விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையில தோற்று போகாம விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. வேதத்தை பிடிச்சு கொள்ளலாம், அவருடைய வசனங்களை அறிக்கை செய்யலாம், வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யலாம், அவர் சமூகத்துல இன்னும் நம் நேரத்தை செலவழிக்கலாம். மீண்டும் சொல்றேன், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சோதனை முடிந்த பின்பு 2ஆம் தரம் தேவதூதன் தோன்றி மீண்டும் அதே வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல நான் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படியாற்பட்ட வாக்கு தத்தங்களை சோதனை முடித்த பின்பு ஆமென், அந்த பலியை, அந்த புதரில சிக்கி கொண்டிருந்த ஆட்டை பலியிட்ட பின்பு யெகோவா ஈரே, என் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் முடித்த பின்பு, அந்த பலியை செலுத்தி முடித்த பின்பு, சோதனை முடிந்த பின்பு தேவன் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள ஆபிரகாமை நடத்தி சென்றார். ஆமா, அதே ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அறிகுறிகளை பார்க்காதீங்க, ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை பார்க்கலாம். இது உங்களுக்கான சத்தியம் மாத்திரமல்ல, இதை தான் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை பிடித்து கொண்டு சொல்றேன். ஆண்டவரே, வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்காக நீங்களாக்கி எங்களை மீட்டுக்கொண்டு சாபத்துக்கு பதிலாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தந்து ஆசீர்வதியும் ஐயா. உங்க வார்த்தை பொய் சொல்லாத ஐயா. நீங்க எனக்கு செய்வீங்க அப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வாக்கு தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க.
ஆசீர்வதிங்க. விசுவாச வாழ்க்கையில துவண்டு போகாதபடி துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற நீர் எங்களை பலப்படுத்த உங்க ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. வசனத்தை கேட்டுக்கொண்ட எல்லாருடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையாய் கிரியை செய்கிறார். வாக்கு தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் மீண்டுமாய் எங்களை உற்சாகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.